சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டு, சரி அப்படியே காரப்பள்ளம் சோதனைச் சாவடி வரை சென்று வரலாம் என்று நானும் தோழரும் கிளம்பினோம். வரும் வழியில் 2 மான்குட்டிகள் விளையாடிக் கொண்டிருந்தன. இந்த காட்டில் 100 வகையான பாலூட்டிகளும் 425 வகையான பறவைகளும் இருக்கின்றன என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. ஆனால் இந்த பயணத்தில் நமக்கு இந்த 2 மான்கள் மட்டுமே காட்சியளித்தன. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் இந்த திம்பமும் ஹாசனூரும் தாளவாடியும் மிக முக்கியமான ஒன்று. இங்கு இது போன்ற நிறைய மலை கிராமங்கள் இருக்கின்றன. எங்கிலும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் நிறைய. ஹாசனூர் வரை சென்றுவிட்டு அங்கிருந்து கீழே பண்ணாரியை நோக்கி நம் பயணத்தை துவங்கினோம். நமது தோழர் இந்த வழியே வருவது இதுவே முதன்முறை. நாம் பலமுறை வந்திருக்கிறோம். இடதுபுறம் சென்றால் கேர்மாலம் வழியாக கொல்லேகாலை நாம் அடையலாம். அது இதனைவிட நல்ல வனப்பகுதி. இந்த சாலை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வழியே செல்கிறது. இங்கு யானைகள் நடமாட்டம் மிக அதிகம். வழியெங்கிலும் யானை லத்திகளை நிறைய காண முடிந்தது. மூங்கில் காடுகளை உடைத்துவிட்டு சென்றிருக்கின்றன. இந்த இடம் புவியியல் அமைப்பில் மிகவும் முக்கியத்துவம் கொண்டது. இந்த இடத்தில்தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்று சேர்கின்றன. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளை விட மிகவும் பழமையானது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1105 மீட்டர் உயரம் கொண்டது இந்த தலைமலை. பண்ணாரியிலிருந்து திம்பம் வரை மட்டுமே கூர்மையான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட பாதை இருக்கும். திம்பத்தை கடந்துவிட்டால் இது போன்ற நேரான அடர்ந்த வனப்பகுதி. இங்கு புலிகள், யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், காட்டு மாடுகள் உள்ளிட்ட எண்ணிலடங்காத வன உயிரினங்கள் இருக்கின்றன. தற்பொழுதுதான் யானைகள் இந்த பாதையை கடந்து சென்றிருக்கின்றன. அவற்றிற்கான அடையாளம் நிறைய இருக்கிறது. மரங்களை உடைத்தும் ஆங்காங்கே லத்திகளை போட்டுக்கொண்டும் சென்றிருக்கிறது. இந்த மலைகளின் அமைப்பே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஹாசனூரிலிருந்து நாம் திம்பத்தை அடைந்து விட்டோம். இங்கிருந்து வலதுபுறமாக சென்றால் கெசலட்டி கிராமத்திற்குள் நாம் செல்ல முடியும். ஆனால் உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே அங்கு அனுமதி. இங்கு மட்டுமல்ல, பல கிராமங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த திம்பத்திலிருந்து பண்ணாரி வரை 14 கிலோமீட்டரில் 27 கூர்மையான கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறது. இது தமிழகத்தின் ஆபத்தான மலைப்பாதைகளில் ஒன்று. தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியில் அமைந்திருப்பதால் இங்கு வாகன நெரிசல் சற்று அதிகம். பழுக்களை ஏற்றிய பழுவுந்துகளும் நிறைய பேருந்துகளும் சென்று கொண்டிருந்தன. இன்று விடுமுறை என்பதால் தனியார் வாகனங்களும் மகிழுந்துகளும் சற்று அதிகமாக தென்பட்டது. ஒரு சில வாகனங்கள் இதுபோல முழுவதும் வலதுபுறமாக ஏறி வந்தன. அவர்கள் ஏறி வந்துவிட்டு நாம் ஏதோ தவறாக வந்தது போல் நம்மை முறைத்து பார்த்துவிட்டு செல்கிறார்கள். என்ன ஒரு விந்தை! பகுதிகளில் சற்று கவனமாக வர வேண்டும். முன்பு ஒரு பயணத்தில் நமது வாகனத்தின் முன்னே ஒரு கடமான் கன்று ஒன்று குதித்தது. அதனை பழைய காணொளியில் நான் பதிவேற்றியிருக்கிறேன். இந்த வழியே பலமுறை நாம் பயணித்திருப்பதால் எங்கு கொண்டை ஊசி வளைவு வரும் என்று நமக்கு நன்றாக தெரியும். தற்பொழுது சாலை நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பழைய சாலை வெகுவாக மோசமாக இருந்தது. கோவையிலிருந்தும் பண்ணாரியிலிருந்தும் ஈரோட்டிலிருந்தும் நிறைய பேருந்துகள் வந்து கொண்டே இருந்தன. தமிழக அரசு பேருந்தும் கர்நாடக அரசு பேருந்துகளும் மேலும் ஒரு சில தனியார் பேருந்துகளும் கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் இணைக்கும் இந்த பாதையில் நல்ல வலசை வருகின்றன. இங்கு சீதோஷ்ண நிலை எப்பொழுதும் ரம்மியமாகவே இருக்கிறது. ஒரு பொழுதும் கடும் வெயிலை நான் பார்த்ததே இல்லை. வனத்தினுள் செல்ல செல்ல நம்மால் பனிமூட்டத்தையும் உணர முடியும். மாலை 5 மணி அளவிலேயே பனி இறங்கிவிடும். வாகன நெரிசல் அதிகம் இல்லாத இது போன்ற இயற்கை எழில் கொஞ்சும் பாதைகளில் பயணிப்பதே ஒரு தனி அனுபவம்தான். காரப்பள்ளத்திலிருந்து நஞ்சன்கூடு செல்லும் சாலை இன்னும் கடும் வனப்பகுதியாக இருக்கும். ஆனால் இன்று நமக்கு அங்கு செல்ல முடியவில்லை. நமக்கு வேலை இருப்பதால் ஹாசனூரிலேயே திரும்பிவிட்டோம். அங்கே ஏதோ ஒரு வாகனம் பழுதடைந்து நிற்கிறது. இந்த பாதையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. கோவை, பொள்ளாச்சி, வால்பாறையிலிருந்து கர்நாடகத்திற்கு செல்ல இதுவே எளிய வழி. மேலும் இந்த பாதையில் சுங்கச்சாவடிகள் எதுவும் இல்லை. எந்த ஒரு சுங்கச்சாவடியும் இல்லாமல் நாம் தமிழகத்திலிருந்து
கர்நாடக மாநிலத்தை அடைய முடியும். மைசூர் செல்ல இதுவே எளிய வழி. நாம் மேலே இருந்து கிட்டத்தட்ட அடிவார பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 2வது அல்லது 3வது கொண்டை ஊசி வளைவிலிருந்து பார்த்தால் பவானி அணையின் காட்சி மிகவும் அழகாக தெரியும். மேலும் இந்த வனமே சற்று வித்தியாசமான வனம்தான். இந்த வழியில் பயணித்தீர்களானால் உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். இந்த சாலையில் ஓரிரு முறை யானையும் நம்மை வழிமறித்திருக்கிறது. பழைய காணொளிகளில் அதனையும் பதிவேற்றியிருக்கிறேன். நல்ல வாகன நெரிசல். பழுவுந்துகள் திக்கி திணறி மேலேறி கொண்டிருந்தன. பயணம் என்றால் இது போன்ற மலைப்பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகளிலும் வரும்பொழுது நாம் ரசித்து கொண்டே மெதுவாக வர வேண்டும். அடித்து பிடித்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து என்ன பயன்? இடைநில்லா பேருந்து போல கோவையிலிருந்து புறப்பட்டு மைசூருக்கு 2 மணி நேரத்தில் செல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பயணிக்கக்கூடாது. பாருங்கள், பறந்து விரிந்த வனம். இதனை நம்மால் நகர்ப்புறங்களில் காண முடியுமா? கீழிறங்கும் வாகனங்கள் மேலேறி வரும் வாகனங்களுக்கு வழிவிட்டு சென்று கொண்டிருந்தன. கொண்டை ஊசி வளைவுகளில் கனரக வாகனங்கள் வலதுபுறமாகவே திரும்புவார்கள். அதனை மனதில் கொண்டே நாம் வாகனத்தை ஓட்ட வேண்டும். இங்கே முன்பு வந்த பொழுது ஒரு போக்குவரத்து நெரிசலில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரே இடத்திலேயே நாம் நின்றிருந்த காலமும் உண்டு. தற்பொழுது அதிக பழுவுள்ள அதிக ஆக்சில்கள் கொண்ட வாகனங்கள் இதில் அனுமதிக்கப்படுவதில்லை. மேலும் இது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை கடந்து செல்வதால் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலேயே கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இரவு 9 மணி வரை உள்ளூர் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவசர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. விடியற்காலை 3 மணி அளவில் ஆலைவாடி, தலைமலை உள்ளிட்ட விவசாய பகுதிகளிலிருந்து காய்கறி வாகனங்கள் வருகின்றன. தலைமலையில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் உள்ளிட்ட மலைக்காய்கறிகள் நிறைய விளைகின்றன. இவ்வூர் மக்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு வேண்டுமானால் கீழே பண்ணாரியோ சத்தியமங்கலமோ புளியம்பட்டியோ வர வேண்டும். பார்த்தீர்களா? கனரக வாகனங்கள் அனைத்தும் வலதுபுறமாகவே திரும்புகின்றன. ஆங்கிலத்தில் டேர்னிங் ரேடியஸ் என்று சொல்வார்கள். அது வலதுபுறமாக ஏறி திரும்பினால் மட்டுமே கனரக வாகனங்களுக்கு கிடைக்கும். அதிக ஆக்சில்களை கொண்ட வாகனங்கள் செல்லக்கூடாது. மாலை 6 மணி மட்டுமே கனரக வாகனங்கள் செல்ல வேண்டும் என்று தமிழக உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதன் முன் இரவு பயணங்களில் இங்கு பல வனவிலங்குகள் அடிபட்டு இறந்திருக்கின்றன. அவற்றுள் சிறுத்தைகள் மிக அதிகம். அதுவே இந்த பொதுநல வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு ஒரு முக்கிய காரணம். மேலும் இங்கு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மட்டுமே சொந்தமான பல உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றுள் வேழாம்பலும் ஒன்று. இந்த சரணாலயத்தில் 100 வகையான பாலூட்டிகளும் 425 வகையான பறவைகளும் 99 வகையிலான ஊர்வன விலங்குகளும் 100 வகையிலான நீர்நில விலங்குகளும் 155 மீன் வகைகளும் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றில் நமக்கு இன்று ஒரு சில மான்களை மட்டுமே காண முடிந்தது. பண்ணாரியில் சில குரங்குகளையும் பார்த்தோம். அங்கே தெரிவதுதான் ஒரு கொண்டை ஊசி வளைவு. பாருங்கள், காட்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது. 2 மலைகள், அதன் நடுவே ஒரு கணவாய் பகுதி. இங்கிருந்து பார்த்தால் பவானியின் காட்சி மிகவும் அழகாக ரம்மியமாக தெரிகிறது. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளைப் போல் தொடர்ச்சியாக இல்லாமல் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. ஒரிசாவிலிருந்து தமிழகம், கர்நாடகம் வரையில் இது பரவி கிடக்கிறது. தமிழகத்தில் இங்கேயும் சேலத்தில் இருக்கும் சேர்வராயன் மலையும் கொல்லிமலையும் வைகை நதி இருக்கும் இடமும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு சிலவாகும். இந்த அடர்ந்த வனப்பகுதியில் இந்த ஒரு மரம் மட்டும் தனித்து காட்சியளிக்கிறது. தனித்துவம் என்றுமே பலரின் கண்களையும் இது போல கவரும். பவானி ஆற்றின் காட்சி. இந்த மலைத்தொடர்களிலிருந்து பல வற்றாத ஜீவநதிகள் உருவாகின்றன. முன்னொரு காலத்தில் வீரப்பனாரின் வலசை பாதையாகவும் இந்த காடு விளங்கியிருக்கிறது. இங்கு பல பழுவுந்துகள் கரும்புகளை ஏற்றிச் செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். யானைகள் அதனை குறுக்காட்டி கரும்பை பிடுங்குவதையும் நான் பார்த்திருக்கிறேன். பண்ணாரிக்கு செல்லும் சாலை ஒரு பாம்பு போல் வளைந்து நெளிந்து வனத்தினூடே செல்கிறது. கோவிடிற்கு முன்பெல்லாம் இந்த சாலை மிகவும் ஆபத்தானதாகவும் பெயர்ந்த சாலைகளும்
பெரிதாக இருசக்கர வாகனங்களோ மகிழுந்துகளோ செல்லாத சாலையாகவும் இருந்தது. ஆனால் கோவிட் காலத்திற்கு பிறகு வாகன நெரிசல் மிகவும் அதிகரித்திருக்கிறது. இது போன்ற வனப்பகுதிகளில் குப்பை கூளங்களை தயவு செய்து தூக்கி வீசாதீர்கள். இயற்கை ரசிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் மட்டுமே, அழிப்பதற்காக அல்ல. கிட்டத்தட்ட நாம் பண்ணாரியை நெருங்கிவிட்டோம். இந்த சமவெளி பாதை ஒரு 5 கிலோமீட்டருக்கு செல்கிறது. பார்த்தீர்களா? வனத்தின் அமைப்பே சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஆங்காங்கே பாறை சிதறல்கள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எங்கிலும் இப்படித்தான் இருக்கும் போலும். கொல்லியிலும் நான் இதுபோன்ற காட்சிகளை நிறைய பார்த்திருக்கிறேன். இந்த சாலையில் எரிபொருள் நிலையங்கள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பண்ணாரியை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் சென்றாலே எரிபொருள் நிலையம் இருக்கிறது. அதன் பிறகு நாம் கர்நாடக மாநிலத்திற்குள் சென்றாலே எரிபொருள் நிலையம் இருக்கிறது. பண்ணாரி சோதனை சாவடியை நாம் அடைந்து விட்டோம். பண்ணாரியம்மன் கோயில் அடர் வனப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இரவு நேரங்களில் வந்தால் இங்கு சாலையில் நாம் நிறைய யானை கூட்டங்களை பார்க்க முடியும். இரவு 9 மணிக்கு மேல் வரும் வாகனங்கள் இங்கே அணிவகுத்து நிற்கும். காலை 6 மணி அளவிலேயே அவற்றை மேலே ஏற அனுமதிப்பார்கள். இங்கு வாகனங்கள் மேலே செல்ல சுங்கமும் வசூலிக்கப்படுகிறது. நன்றி.